வணக்கம். பாடலாசிரியர் கந்தசாமி. இப்போது நம்ம நிறைய விவசாயத்தில் தொழில்நுட்ப முறைகளை என்னென்ன பயன்படுத்தணும், என்னென்ன உர வகைகள், டானிக்கு, அது அல்லாத குப்பை, பசுந்தீவனம், அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய நம்மளும் பார்க்க இருக்கிறோம். இப்போதைக்கு நம்மளுடைய நாற்று போட்டிருக்குது. 12 நாள் அந்த நாற்று பயிருக்கு நம்ம யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் கலப்புரமும் கலந்து வீசியிருக்கோம் கொஞ்சம். அது ஒரு 4 நாளாச்சு. மேற்கொண்டு நம்ம இப்போது யூரியா உரமும் சாலிகோ ஜி சாயில் கண்டிஷ்னர், இங்கே பாருங்கள், சாலிகோ ஜி சாயில் கண்டிஷ்னர் ஃபார் ஆல் கிராப்ஸ், எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹைக் ஈல்டு, உயர் ரக விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் தயார் பண்ணுறாங்கனாக்க சத்யம் சாலிகோ ஜி சாயில் கண்டிஷ்னர், சீவ்டு ஹோமிக் அமினோ சிலிக்கா, அமினோ அமிலங்கள் எல்லாமே கலந்துருக்குது, மண்ணோட சிலிக்கா சத்தம் சேர்ந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹோமிக்கும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சத்யம் அக்ரோ கிளினிக் கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர், சத்யம் அக்ரோ கிளினிக் சீடு டு சேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 கிலோ பாக்கெட். இப்போ இதை நம்ம பயன்படுத்தி பார்ப்போம், எப்படி இருக்குது, எப்படி பயிர் நாற்று போட்டிருக்குது, எப்படி போகுது, நாற்றோட வளர்ச்சி தன்மை எப்படி இருக்குது, இது சப்போர்ட்டிவாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. உரத்தோடு சேர்ந்து இதை நம்ம இணைச்சி கொடுக்கும் பொழுது நல்ல சப்போர்ட்டிவ், அந்த உரத்தோட சப்போர்ட்டிவாகவும் முழுமையாக அந்த தாவர பயிர்களுக்கு கிரகிக்க வச்சு ஜீரணிக்க வச்சு முழுமையாக சத்துக்களை அப்படியே பெருக்கி கொடுக்கும் அப்படின்ற தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. இதோட மறுபக்கத்தை பார்ப்போமே. இப்போ இந்த முதல் பக்கத்தை மறுபடியும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மறுபக்கம், இதனுடைய மறுபக்கத்தை நம்ம பார்க்குறோம். சாலிகோ acts as a natural soil conditioner, thereby improves the physical, chemical and biological properties of the soil. மண்ணில் கலந்த கெமிக்கலு, பயாலஜிக்கல் பொருள் எல்லாத்துலேயும் கலந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ஹான்ஸ் செகண்டரி க்ரோத், இது 2ஆம் நிலை ஊக்கியாக செயல்படும். பிளான்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் இன்க்ரீஸ்டு ஸ்டீம் கிர்த் அண்ட் பிகாஸ் ரூட் க்ரௌத், தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு ஊக்கியாக செயல்படும் சொல்லியிருக்காங்க. ப்ரோவிட்ஸ் எபிலிட்டி டு பிளான்ட்ஸ் டு வித்ஸ்டாண்ட் எனி அட்வர்ஸ் கிளைமேட் கண்டிஷன்ஸ், சூழலை பொறுத்து நல்லா பதப்படுத்தக்கூடிய சக்தியில் இது செயல்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரப்பதத்தை தாங்கி வளரும். ஹேண்டி கம்ப்ளீட்டபிள் வித் எனி அதர் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் மினரல்ஸ், தாது பொருட்களோட நல்ல ஊக்கியாகவும் வளர்ச்சிக்கும் காம்பேட்டபிள், நல்லா ஒப்பிடக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. போஸ்டிங் கிராப் ஈல்டு அண்ட் ஆப்பர் பெட்டர் குவாலிட்டி ப்ரொடியூஸ், இது நல்ல சிறந்த ஒரு உற்பத்தி பொருள், நல்ல உற்பத்தியை செய்யக்கூடிய, ஈல்டு கிடைக்கக்கூடிய, நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய வேலையையும் இது செய்யும், நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அல்ஜினிக் ஆசிட் 9% இருக்குது, இதில் முக்கியமானதாக சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்தி பார்ப்போமே, நல்லா பயன்படுத்தி பார்ப்போம், எப்படிங்கிறது ஈல்டை தெரிஞ்சுக்கிடுவோம். இதை பயன்படுத்தி பார்த்துட்டு அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்லுவோம். வணக்கம், நன்றி.